ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பினை ஏற்பதற்கு முன்னால் இளைஞரணியினுடைய அமைப்பு குழு உறுப்பினராக இருந்த காலத்திலேயே இன்றைய முதலமைச்சர் கழகத்தின் கண்ணான தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை அதே மார்ச் 1ஆம் தேதி அரங்கநாதன் சுரங்கப்பாதை அருகே வெற்றிகரமாக அண்ணன் கிட்டு அவர்களின் துணையோடு நடத்தியவர் தம்பி மாசு அவர்கள். அந்த நாள் தொட்டு அந்த கூட்டங்களில் தவறாது பங்கேற்கிறவன் நான். அதே போல இன்றைக்கு எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு இத்தனை முன்னணி தலைவர்களை கொண்டு வந்து ஒரே மேடையில் உட்கார வைத்து இந்த விழாவை மாட்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார் மாசு என்று சொன்னால் அது அவருக்கு இருக்கிற ஆற்றல். ஒரு இயக்கத்தினுடைய நிர்வாகிக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணம் என்பது பொறுப்புகளை வாங்கி கொண்டு அதனுடைய பலனை அனுபவிப்பது அல்ல, மாறாக கடமையாற்ற வேண்டும், கட்சி வளர்க்க வேண்டும், மக்களை திரட்ட வேண்டும், பிரச்சாரம் என்பது எல்லா மூலை முடுக்குகளிலும் சென்று சேர வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி உள்ளவர்கள்தான் உண்மையிலேயே வேர்களாக ஒரு இயக்கத்திற்கு இருக்கக்கூடியவர்கள். அந்த வரிசையில் முக்கியமான இடத்தை பெறுகிறவர் தம்பி மாசு என்ற அந்த பாராட்டினை மற்றவர்களோடு சேர்த்து நானும் இங்கே வழங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் உரையாற்றிய எல்லோரும் பலவற்றை இங்கே நினைவு கூர்ந்தார்கள். நான் எதிரே எங்காவது ஓரத்திலே நிற்கிற இந்த இயக்கத்தின் உணர்வுகளுக்கு மாறுபட்ட குணம் கொண்டவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவது அதிசயமா கேட்பார்கள். பிறந்து ஒரு வருடம் ஆன குழந்தைக்கு கூட அந்த பெற்றோர் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அது எதை சாதித்தது என்று, அது எதை சாதித்ததோ இல்லையோ, இந்த குழந்தை பிறந்த காரணத்தால் எங்கள் குடும்பத்தில் குதூகலம் தழைக்கிறது என்ற மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் இருக்கு. அதுபோல அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் விழாவை, முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் விழாவை, நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை, அந்த வரிசையில் இன்றைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஏதோ அவர்களை இப்படி பாராட்டி பரவசம் அடைய வேண்டும் என்பதல்ல. இந்த பேர் இயக்கம் எப்படி அவர்களால் காப்பாற்றப்பட்டதோ அதை போல் இவரால் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை எங்கள் மனதில். கல்லூரி பருவத்திலே அவசர நிலை காலத்திலே ஓராண்டு காலம் சிறையை அனுபவித்து நான் வெளியே வந்து அதே போல சிறைச்சாலைக்கு சென்றிருந்தாலும் எங்களை விட அதிகமான சித்திரவதைகளை அனுபவித்து அடி உதைப்பட்டு வந்த தளபதி அவர்களோடு கரங்கோர்த்த ஆண்டு 82. இளைஞரணி தொடங்கிய நாளிலிருந்து அவரோடு தொடர்ந்து நான் பயணம் செய்து வருகின்றவன். அந்த வருகைக்கு பின்னால் தான், அவருடைய ஈடுபாட்டிற்கு பின்னால் தான், தொடர்ந்த செயல்பாட்டிற்கு பின்னால் தான் கழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. சிலவற்றை இங்கே நினைவு கூர்ந்தாக வேண்டும். மறைக்கக்கூடியவை அல்ல, மறக்கக்கூடாதவையும் கூட. ஆட்சி பொறுப்பிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 49 67 வரை பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து அது வளர்ந்த காலம். போராட்டங்களும் நடைபெற்றன, மக்கள் மத்தியில் எழுச்சியும் ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சி மன்றத்தின் மேயராக நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொறுப்பேற்றது முதல் சாதனை. பல்வேறு ஊர்களிலே நகராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றது. அடுத்து முதலாக தேர்தலிலே போட்டியிடலாம் என்று முடிவெடுத்த 57இல் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள், 62இலே 50 சட்டமன்ற உறுப்பினர்கள், அடுத்து 67இலே 134 இடங்களோடு 37 இடங்களோடு கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது. 69இல் அண்ணா மறைந்தார். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார், கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். 71இலே முதலாக நாம் இந்திரா காங்கிரஸ் கட்சி என்ற அந்த கட்சியோடு
அவருடைய கொள்கை அன்றைக்கு பாராட்டப்படக்கூடிய அளவில் இருந்த காரணத்தினால் களம் அமைத்தோம். தமிழ்நாட்டு சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு 184 இடங்களை வெற்றி பெற்று கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது. ஆனால் அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை காப்பதற்கு குரல் கொடுத்த காரணத்தினால் ஆட்சி கலைக்கப்பட்டதல்லவா? அதற்கு பின்னால் சந்தித்ததெல்லாம் சோதனைகள், போராட்டங்கள், கடுமையான களங்கள் தான். 184 இடங்களை பெற்றிருந்த கட்சி 77 47 என்று குறைந்தது, 48 என்று குறைந்தது, 80 இன்னும் கொஞ்சம் குறைந்தது. இந்த காலகட்டத்தில் தான் இளைஞரணி தொடங்கப்பட்டது. 82 அமைப்பு குழுவாக இருந்திருந்தாலும் 84 தான் அதில் அமைப்பு ரீதியாக மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் என்று நியமிக்கப்பட்டார்கள். அப்படி பணியாற்றியவர்களில் ஒருவர் தான் இந்த மாசுவும் தம்பி சாமிநாதனும், பக்கத்தில் இருக்கிற அன்பரசன் போன்றவர்கள் எல்லாம். அவர்களெல்லாம் மாவட்டத்தின் அமைப்பாளர்களாக, துணை அமைப்பாளர்களாக இருந்தவர்கள். நான் தளபதியோடு துணை செயலாளராக நாடு முழுவதும் சுற்றி வந்தவன். அப்படி சுற்றி வந்ததற்கு பின்னால் தான் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும், உள்ளாட்சி மன்றங்களாக இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், இத்தனை பெரிய கட்சி பல்வேறு காரணங்களினால் பெற வேண்டிய இடத்தை பெற முடியாத போது முதலாக 1986 தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சி எம்ஜிஆர் தலைமையில் அதிமுகவை விட உள்ளாட்சி மன்றத்தில் மிக அதிகமான இடங்களை கழகம் வெற்றி பெற்றதற்கு காரணம் இளைஞரணி. அடுத்து 89 மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதற்கு காரணம் தளபதி அவர்களுடைய கடுமையான உழைப்பு. நான் அடிக்கடி குறிப்பிடுவேன், தமிழ்நாட்டில் பறக்கிற கருப்பு சிவப்பு கொடிகளில் பாதி கலைஞர் ஏற்றியது, மீதி தளபதி அண்ணன் ஸ்டாலின் ஏற்றியது. அந்த அளவிற்கு பட்டி தொட்டிகள் எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அந்த இடங்களில் அல்ல, மக்கள் வாழுகிற இடங்களுக்கெல்லாம் சென்று அவர் பாதங்கள் நடக்காத இடமில்லை. அறிஞர் அண்ணா சொன்னதை போல பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்களுடைய அடிப்படை இலக்கணம் என்பது, அண்ணா சொல்வார், டியர் பிரதர், கோ டு த பீப்புள், லிவ் among them என்று சொல்வார். மக்களிடம் சென்று அவர்களோடு வாழ வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும், அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற அண்ணா சொன்ன இலக்கணத்திற்கேற்ப நடந்தவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால இயக்கம் வலிமை பெற்றது. சரியான நேரத்தில் தலைவர் அவர்கள் இளைஞரணி என்ற அமைப்பை தொடங்கினார்கள். ஆக இளைஞரணி என்பது இயக்கத்தில் இருக்கிற பல்வேறு அணிகளில் ஒன்றாக இருந்தாலும் கூட அதனுடைய பணி ஈடு செய்ய முடியாத ஒரு அணி. அதனுடைய பணி என்பது இன்றியமையாத பணி. அப்பொழுதெல்லாம் மாணவர் அணி மட்டும்தான் இருந்தது. அண்ணா காலத்தில் இருந்து கழகத்தில் மாணவர் அணி அமைப்பு தான். நான் கூட இளைஞரணிக்கு வருவதற்கு முன்னால் அதிலே தான் மாவட்ட அமைப்பாளராக இருந்தவன். ஆனால் மாணவர் அணி என்ற அமைப்பில் கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள் மட்டும் இருப்பார்கள், தொடர்புடையவர்கள் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் இளைஞரணி என்ற அமைப்பில் கல்லூரியிலே படிக்கிறவர்கள் மட்டுமில்லை, அப்படி படிக்கிற வாய்ப்பு கிடைக்காதவர்கள், படித்து முடித்த இளைஞர்களும் வந்து சேர்கின்ற ஒரு முகாமாக இளைஞரணி என்ற அமைப்பை உருவாக்கியது தலைவர் கலைஞர். ஒன்றை இங்கே நினைவு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு பேராசிரியர் ஒருவர் ஒரு நூல் எழுதுகிறார். அதில் நான் 2 முறை சீன நாட்டுக்கு சென்றிருந்தேன். முதல் முறை சென்றதற்கும் 2வது முறை சென்றதற்கும் இடையில் ஒரு 20 ஆண்டுகள். நான் முதல் தடவை சென்றபோது பார்த்த சீனாவை 2வது தடவை பார்க்கவில்லை என்கிறார். இப்போது இருக்கிற சீனா அல்ல. அவர் எழுதியது ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால். நான் முதல் தடவை சென்று சீனாவில் தங்கியிருந்த விடுதியிலிருந்து காலை நேரத்தில் எழுந்து எனக்குள்ள பழக்கத்தின் காரணமாக நடைப்பயிற்சி செல்லலாம் என்று மாடியிலிருந்து எட்டி பார்த்தேன். அதிர்ச்சி என்னை ஆட்கொண்டது. சாலையோரத்தில் பிணங்கள் கிடந்தன. மாநகராட்சி ஊழியர்கள் வந்து லாரிகளிலே அந்த பிணங்களை அள்ளி கொண்டு போனார். நான் திகைத்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். பக்கத்தில் இருந்தவர்களை கேட்டேன், என்ன நடந்தது? நான் உறங்குகிற நேரத்தில் இந்த ஊரில் கலவரம் எதுவும் நடந்ததா, என்ன காரணத்தினால் என்று சொன்னபோது, இதெல்லாம் இங்கே சாதாரணம், பசியாலும் பட்டினியாலும் கொட்டுகிற பணியாலும் இப்படிதான் நாதியற்றவர்களாக தெருவோரத்தில் விழுந்து கிடப்பார்கள், காலையிலே சுத்தம் செய்து விடுவார்கள், கவலைப்படாதீர்கள் என்றார். இது என்ன நாடுதானா?
இந்த நிலையை மாற்ற வேண்டிய இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த நாட்டில்? நான் அந்த நோக்கத்தோடு நடக்க ஆரம்பித்தேன். போகிற வழியிலே பார்த்தேன், ஒரு பூங்காவின் வாசலில் இந்த பூங்காவிற்குள் சீனர்களும் நாய்களும் நுழையக்கூடாது என்று எழுதியிருந்தது. எந்த நாடு சீனனுக்கு சொந்தமான நாடோ அதில் அவனை நாய்க்கு சமமாக எழுதியிருந்த பலகைக்கு கீழ் நான் தேடி சென்று பார்க்க விரும்பிய இளைஞர்கள் அபின் என்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுருண்டு கிடந்தார்கள். நான் திரும்புகிற போது சொல்லிவிட்டு வந்தேன், இந்த நாடு விளங்குவதற்கு வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம், வாட்டி வதைக்கின்ற ஒரு ஆட்சி, எது குறித்தும் அக்கறை கொள்ளாத ஒரு இளைய தலைமுறை, இந்த நாட்டின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி என்று சொல்லிவிட்டு திரும்பினேன். ஆனால் அடுத்த முறை நான் சென்றபோது பார்த்த சீனா வேறாக இருந்தது. சாலையோரத்தில் பிணங்கள் இல்லை, அந்த ஊரில் வாழ்கிறவனை நாய்க்கு சமமாக எழுதியிருந்த பலகையை காணவில்லை. இளைஞர்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு உலகத்தின் முதல் பொருளாதார சக்தியாக சீனா வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவருடைய உள்கட்டமைப்பை போல யாராலும் முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, முதலில் அதிர்ச்சி அடைந்தேன், இப்போது ஆச்சரியப்பட்டு கேட்டேன், என்ன நடந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ற போது சொன்னார்கள், நீங்கள் எந்த இளைஞர்களை வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வக்கற்றவர்கள் என்று சொல்லிவிட்டு போனீர்களோ அந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை ஈட்டி முனைகளாக மாற்றிய மாசேதுங் என்ற தலைவன் பிறந்தான். சீன நாட்டின் தலையெழுத்து மாறியது என்று அவர் எழுதுகிறார். இத்தாலி நாட்டிலே மாசினி என்கிறவன் இளந்துருக்கியவர் என்ற தலைப்பில் ஒரு பட்டம் கொடுத்து அதன் கீழே ஒரு பெரிய இளைய தலைமுறை பட்டாளத்தை உருவாக்கியது இத்தாலியினுடைய வெற்றிக்கு காரணம். அந்த வரிசையில் தான் கலைஞர் கண்டார் இளைஞர் அணியை, மாசேதுங்கை போல மாசினியை போல தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் வந்து சேர்ந்தார். இதெல்லாம் நாங்கள் சொல்லுகிற போது ஏதோ எங்கள் கட்சி எங்களுடைய தலைவர்கள் என்பதற்காக அல்ல. நன்றாக நடுநிலையோடு யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு 50 ஆண்டு காலம் பயணம் செய்த ஒரு உயர்ந்த ஒரு தலைவனை இன்றைக்கு இந்த நாட்டில் அடையாளம் காட்டுங்களேன் பார்ப்போம். இந்த இயக்கம் சாதாரணமான, இது ஒரு அரசியல் கட்சி அல்ல. அரசியல் கட்சிகள் என்பவை தேர்தலை குறிவைத்து நடக்கும். தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் ஒன்று கடையை மூடுவார்கள் அல்லது நடத்த முடியாமல் ஒதுங்கி ஓடுவார்கள். இதற்கு பல உதாரணங்கள் உண்டு. ஆனால் தேர்தலை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அடுத்த தலைமுறையையும் மக்களையும் பற்றி கவலைப்படுகிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த நாட்டிலே வாழ்கிற எல்லோரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பெரியவன் சிறியவன், ஆண்டான் அடிமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை என்ற பேதம் இல்லை. எல்லோரும் ஒன்று, ஆண் பெண் இருவருக்கும் சமம் உண்டு என்ற சொன்ன தத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த இயக்கத்தை சார்ந்த நாம். தேர்தலை பற்றி கவலைப்படுகிறவன் அரசியல்வாதி. A politician is concerned about the next election. Only a statesman is concerned about the next generation என்று சொல்வார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிறவர்கள் தான் தலைவர்களாக ஆக முடியும். கலைஞர் உணர்ந்தார், இளைஞர்களை கொண்டுதான் இன்றைக்கு இந்த நாட்டை சீர்படுத்த முடியும், இல்லாவிட்டால் திசை தடுமாறி போவார்கள் என்று முடிவெடுத்ததன் விளைவு அவர் கண்ட இளைஞரணி, அவர் கண்ட கனவும் வீணாகவில்லை, கொண்ட குறிக்கோளும் குறைந்து போகவில்லை, இயக்கமும் வளர்ந்தது, நாடும் செழித்தது. இன்றைக்கு இந்த இயக்கம் இப்படி நிற்பதற்கு காரணம் இளைஞர் அணியும் அதனுடைய கர்த்தாவாக இருக்கின்ற தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக இதை சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. அவசர காலத்தில் கலைஞர் சந்த சோதனைகளை இந்தியாவில் எந்த தலைவனும் காணவில்லை. வடக்கே பல தலைவர்கள் கைதானார்கள், சிறையில் இருந்தார்கள். ஆனால் தனித்து விடப்பட்ட தலைவன் நம்முடைய தலைவர் மட்டும்தான். நான் புதிதாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுவேன், அல்லது இந்த இயக்கத்தினுடைய பழைய பின்னணிகளை முழுமையாக தெரிகிற வாய்ப்பில்லாதவர்களுக்காக சொல்லுவேன். முதல் நாள் வரை முதலமைச்சர், அமைச்சர்களாக வருகிறவர்கள் பவனி வருகிற போது பார்க்கிற நேரத்தில் பலர் உணரலாம் எவ்வளவு பெரிய வாழ்க்கை என்று. அமைச்சர் அல்ல, முதலமைச்சர். எல்லா அதிகாரிகளும் கைகட்டி சேவகம் செய்தார்கள். உதவி நாடி வந்தவர்கள் 1000 பேர். எங்கு பார்த்தாலும் அவருக்கு என்று ஒரு மரியாதை. ஆனால் ஆட்சி கலைக்கப்பட்ட அடுத்த நாள் தனி மனிதனாக விடப்பட்டார். பக்கத்தில் யாரும் செல்லக்கூடாது.
அவருக்கு யாராவது வந்து தனியாக பார்த்து ஆறுதல் சொன்னால் அடுத்த நாள் சிறைச்சாலைக்கு. அப்போதும் இந்த தொண்டர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சென்னைக்கு வரக்கூடாது, கோபாலபுரம் செல்லக்கூடாது, 4வது குறுக்கு சாலையை மறக்க வேண்டும் என்று அச்சுறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் திருப்பதிக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு மொட்டை அடித்துக் கொண்டு பக்தர்களைப் போல வந்து கலைஞரை பார்த்து விட்டு போனவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டன். யாரும் அஞ்சவில்லை, அவரும் அஞ்சவில்லை. பல பேர் ஓடினார்கள். கோழைகள் விலகட்டும், வீரர்கள் தொடரட்டும் என்று எழுதி இயக்க தொடர்களை வழிநடத்தினார். அந்த ஓராண்டு காலம் அவர் சந்தித்த சோதனை. இதுபோல பொதுக்கூட்டங்கள் பேசுவதற்கு அனுமதி இல்லை. ஒரு இடத்திலே மாநாடு நடத்தலாம், தீர்மானங்கள் போடலாம் என்றால் அதற்கு உரிமை இல்லை. என் வீட்டு பிள்ளையை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் விட்டார்கள் என்று பெற்ற தாய் சொல்ல முடியவில்லை. நீதிமன்றத்திற்கு போக முடியாத நேரத்தில் திருமண வீடுகளிலும் இரங்கல் கூட்டங்களிலும் பேசி பேசி கட்சியை காத்த தலைவன் நம்முடைய தலைவர் கலைஞர். ஆக ஒரு தலைவன் என்பவன் இக்கட்டான நேரத்தில் ஒரு இயக்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். ஓடுகிறவர்கள் நிற்க வேண்டும், திகைக்க வேண்டும். ஓட மாட்டோம் என்று உறுதியோடு இருப்பவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே உதாரணம் கலைஞர் மட்டும்தான். அதே போலத்தான் சோதனை காலத்திலும் இருந்தார். இன்றைக்கு சென்னையிலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கலாம், அது மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக. ஆனால் ஒரு காலத்திலே கட்டுப்பாட்டில் இருந்ததற்கு காரணம் மேயராக இருந்தபோது தளபதி அண்ணன் ஸ்டாலின் கட்டிய மேம்பாலங்கள் தான். இன்றைக்கு அதையும் தாண்டி போகிறோம். ஒரு காலத்திலே போக்குவரத்தை எப்படி ஒழுங்குபடுத்தினார்கள்? ஒரு போலீஸ்காரர் நின்று கையை நீட்டினால் வண்டிகள் நிற்கும். 1 நிமிடம் 2 நிமிடத்தில் கையை எடுத்தால் போய்விடும். இப்படி ஒரு காலம் இருந்தது. பின்னர் அதிகமான வாகனங்கள் பெருக பெருக பச்சை சிவப்பு மஞ்சள் விளக்கு வந்தது. இப்போது அதுவும் போதவில்லை. எனவேதான் மெட்ரோ ரயில் வருகிறது. சாலையிலே கார் வைத்திருந்தால் பெருமை என்று நினைத்தது போக வேண்டாம், நடந்தே போகலாம், இந்த காரிலே போவதற்கு பதிலாக என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு போக்குவரத்து நெரிசல். அன்றைக்கு மேம்பாலங்களை கட்டினார், இன்றைக்கு மெட்ரோ ரயிலை ஓட விட்டுக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு கேபிள் காருக்கு செல்வார், எங்கு வேண்டானாலும் செல்கிற ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆக அவர் சாதித்தது இந்த இளைஞரணியின் செயலாளராக, மாநகராட்சி மன்ற மேயராக, எதிர்க்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக, ஆளுங்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக, உடனே அமைச்சராகவில்லை, அமைச்சராக, பின்னர் துணை முதலமைச்சராக, அதுபோல கட்சியின் பல்வேறு நிலைகள் இன்றைக்கு உயர்ந்து நின்று இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தி மு.க. ஸ்டாலின். சொல்வது திருச்சி சிவா அல்ல, டெல்லி பட்டணம் சொல்கிறது, அங்கே இருக்கிற கட்சிகள் சொல்கிறார்கள். காஷ்மீர் பிரச்சனையிலே 370வது பிரிவு ரத்து செய்த போது இந்தியாவே நடுங்கிக் கொண்டிருந்ததே, அந்த நேரத்தில் 14 கட்சிகளை ஒன்று திரட்டி டெல்லியிலே போராட்டம் நடத்தியது நம்முடைய கழகத்தின் தலைவர். அப்போது சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கையை பிடித்துக் கொண்டு, வாட் கலைஞர் would have done now Mr. Stalin is doing என்றார். கலைஞர் இருந்திருந்தால் எதை செய்திருப்பாரோ அதை இவர் செய்கிறார் என்றார். ஏன் இதையெல்லாம் நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த கட்சி, இந்த இயக்கம் மற்ற கட்சிகளைப் போல அல்ல. பறக்கிற வண்ண கொடிகளில் திமுகவின் கருப்பு சிவப்பு கொடியும் ஒன்றல்ல. இது எங்கள் உயிர், இது எங்கள் உணர்வு, இது எங்கள் மானம், இது எங்கள் மரியாதை. அந்த கொடியோடு இந்த இயக்கத்தில் இருக்க தொண்டர்கள் அத்தனை பேருடைய உயிரும் கலந்திருக்கிறது. யார் எதை எதிர்பார்த்தீர்கள்? எனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டீர்கள். கையிலே கொடியை கொடுத்தால் உயிரே போனாலும் பரவாயில்லை, கொள்கைகளை வென்றெடுப்போம் என்று சொல்லுகிற கூட்டம் ராணுவ சிப்பாய்களின் கூட்டம் இந்த இயக்கம். ஆக இது இன்னொரு கட்சியோடு யாரும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்தது. தம்பி ராஜா சொன்னார், சாதி பெயர் இல்லை என்று சொன்னார். சாதி மட்டுமா இல்லை, இதோ இந்த மேடையில் இருக்கிற எல்லோரும் அண்ணன் தம்பிகள் தான். எங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் அண்ணன், வயதில் இளையவர்கள் தம்பி, வயதில் ஒத்தவர்கள் தோழர்கள். சாதி என்ன என்று கேட்டு உட்கார் அல்லது உட்காராதே என்று சொன்ன மரபை உடைத்தெறிந்த கட்சி இந்த கட்சி. நாம் மேடையிலே கைத்தறி ஆடைகள் அணிவிக்கிறோம். ஏன் தெரியுமா? 2 காரணங்கள். ஒன்று, மலர் மாலைகள் அணிவித்தால் மறுநிமிடம் காலுக்கு கீழே போய் சேரும். மலர்கள் என்பவை மனம் பரப்புபவை. மங்கையின் கூந்தலில் இருக்கும், ஆண்டவனின் தோளில் இருக்கும். ஆனால்
ஒருவருடைய மாலை அணிவித்து அது கீழே விழுந்து வீணாக போவதற்கு பதிலாக கைத்தறி ஆடை அணிவித்தால் கைத்தறி நெசவாளியும் பயன்பெறுவான், நாமும் அதை பயன்படுத்தலாம், அதில் கட்சி கரை இருக்குமானால் பிரச்சாரமும் இருக்கும் என்று அண்ணா தொடங்கி வைத்தது. அது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் தெருவிலே நடக்கிற போது தோளிலே துண்டு போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. ஒன்று இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் அல்லது கையிலே வைத்து கக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை மாற்றுவதற்கு நேரடியாக அல்ல, நாங்கள் செய்த செயல் காட்டியது. எங்கள் கட்சி மேடையில் அந்த இனத்தை சார்ந்த எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பெரிய ஜாதியோ சின்ன ஜாதியோ ஒருவருக்கொருவர் துண்டணிவித்து நீயும் என்னை போல இரு என்று சொல்வதை ஆரம்பித்த கட்சி. அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை நாங்கள் காப்பாற்றுவதற்கு ஒருவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அது உதயநிதி ஸ்டாலின். அதுதான் இந்த பிறந்த நாள். ஒருவருடைய குழந்தைக்கு ஒரு குடும்பம் நடத்துகிற கொண்டாட்டம் அல்ல இது. இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கவலை உள்ளவர்கள் நாம் அனைவரும். இல்லாவிட்டால் இத்தனை பேர் எதற்காக வந்திருப்பீர்கள்? உங்களை என்ன அவர் கட்டி இழுத்து கொண்டா வந்தார்? இல்லை, சொல்லினார், விளம்பரம் செய்தார், வந்து திரண்டது கூட்டம் இந்த இடத்தில். இத்தனை ஆயிரம் பேர் எல்லோரும் வந்து வாழ்த்து விட்டு போனார்கள். என்ன காரணம்? பேராசிரியர் ஒரு காலத்தில் வந்து நான் முன்மொழிகிறேன், ஸ்டாலின் தான் அடுத்த தலைவன் என்று சொல்லிவிட்டு போனார். பேராசிரியர் பெரியாரோடு அண்ணாவோடு அணுக்கமாக இருந்தவர், கலைஞரின் உற்ற தோழர். எத்தனையோ பேர் ஒதுங்கிய போதும் உடனிருந்த நிழலாக இருந்த அவரை போல் ஒரு தோழமை கிடையாது. அவரே அந்த இடத்திற்கு தான் வர வேண்டும் என்று சொல்லவில்லை, இவர்தான் என்று அடையாளம் காட்டியதற்கு காரணம் இருந்தது. மேடையிலே அல்ல, தனியாக பேசுகிற போதும் சொல்வார். கலைஞர் என்ன அவரே சொல்வார், யோ அவன் மாதிரி உழைக்க முடியாதியா என்று பேராசிரியர் சொல்வார். இன்றைக்கு வந்த தலைவர்கள் அவ்வளவு பேரும் நாங்கள் உதயநிதி ஸ்டாலினை நம்புகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த கொடி இன்னும் மேலே 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 பறக்க வேண்டும். இந்த கொள்கைகள் இன்னும் அதிகமாக வேரூன்ற வேண்டும். இதன் உணர்வுகள் பரவ வேண்டும். எத்தனை பட்டாளம் வந்தாலும் அதை தாங்கி நிற்கிற வல்லமை உண்டு என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு தலைமை வேண்டும். அடுத்த தலைமுறையை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமுறை. ஒரு தலைவன் என்பவன் யார்? அவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டம் வர வேண்டும். மேடையில் ஏறி பேசினால் கட்டுண்டு கிடக்க வேண்டும். இவன் சொன்னால் எதையும் செய்ய தயார் என்று யாரை பார்த்து சொல்கிறார்களோ அவன்தான் தலைவன். பெயர் சூட்டிக் கொள்கிறவர்கள் மட்டுமல்ல, பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமல்ல. நாங்கள் உதயநிதியை இளைஞரணிக்கு நியமித்த அன்றே நான் பார்த்தேன் புதிய இளைஞர்கள் பல பேரை. அவர்களுக்கு என் மீது அன்பு உண்டு, மாசு மீது பற்று உண்டு. இங்க இருக்கிற பலருக்கு நெருக்கம் இருக்கும், ஆனால் கிட்ட வர அஞ்சுவார்கள். கொஞ்சம் தயக்கம் இருக்கும். தோழமையோடு பழகுவதற்கு அவர்களுக்கு ஒரு தயக்க உணர்வு ரொம்ப பிடிக்கும், ஆனால் தொலைவிலே தான் இருப்பார்கள். ஆனால் உதயநிதியை தங்களுடைய அந்த வயதை ஒத்தவர்களாக பார்க்க ஆரம்பித்த இளைஞர் கூட்டம் பின்னால் ஓடி வர ஆரம்பித்தது பலாப்பழத்தை சுற்றி ஈமுய்ப்பதை போல. உதயா அண்ணா என்று பெண்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு தலைவனை வேறு ஒரு இயக்கம் எங்களுக்கு அடையாளம் காட்டட்டுமே. நான் கிண்டலுக்கு சொல்லவில்லை, கேலியாக பேசவில்லை, நடைமுறையை சொல்கிறேன். இன்றைக்கு தமிழச்சி உறுப்பினராக இருக்கிற ஒரு குழுவில் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அதில் தான் விளையாட்டுத்துறையும் வருகிறது. அந்த விளையாட்டுத்துறையின் சார்பாக பல கூட்டங்கள் நடத்துகிற போது ஒரு முறை அர்ஜுனா விருதுகள் பெற்றவர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டோம். அர்ஜுனா விருது என்பது விளையாட்டிலே இந்தியாவில் தலை சிறந்து விளங்கியவர்கள், இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்தவர்களுக்கு தருகிற விருது. இராணுவத்திலே பரம்வீர் சக்கரா என்பதை போல, நாட்டிலே சமுதாயத்திலே பாடுபட்டவர்களுக்கு பத்ம விருது தருவதை போல, விளையாட்டுத் துறையிலே தலை சிறந்து விளங்கியவர்களுக்கு அர்ஜுனா விருது தரப்படும். அந்த விருது பெற்றவர்கள் வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் கண்கலக்கினேன். அதனால் வரை இந்த விருதை பெற்றவர்களை பார்த்து பெருமைப்பட்ட நாள் போய் அதில் ஒருவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் அரசாங்கத்தின் சார்பில் வந்திருக்கிறீர்கள், நான் இந்த விருதை திரும்ப தந்து விடுகிறேன், எனக்கு தயவு செய்து நான் பார்க்கிற வேளையில் பணி உயர்வு மட்டும் தாருங்கள். ஒரு இடத்துல குமாசாவாக வேலை சேர்ந்தேன், இன்னமும் அதே நிலையில் தான் இருக்கிறேன். நான் விளையாட போன போது என்னுடைய சக தோழர்கள் அடுத்த வேலைக்கு தயார் செய்வதற்காக படித்துக் கொண்டிருந்தார்கள். என் தாயார் என்னை ஊக்கப்படுத்தினார்.
வேலைக்காக தயார் செய்தவனெல்லாம் இன்றைக்கு மேனேஜர் என்று இருக்கிறான். இந்த விளையாட்டுக்காக இந்தியாவை உலக அளவிலே கொண்டு போய் நிறுத்திய நான் அர்ஜுனா விருது வாங்கியவன். ஐ எம் ஒன்லி எ கிளர்க். எனக்கு இந்த விருது என்ன பயன் என்று கலங்கி பேசியதை நாங்கள் காதால் கேட்டோம். ஆனால் இன்று காலை தொலைக்காட்சியில் பார்த்தபோது இளம் பெண்களும் இளைஞர்களும் விளையாட்டு வீரர்கள் என்று சொன்னார்கள், எங்களுக்கு இந்த ஆட்சியில் ஊக்கம் கிடைக்கிறது, அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் என்றார். நான் இன்னொன்றையும் சொல்கிறேன், பல தகவல்கள் நமக்கே தெரியாமல் போகிறது. பசிக்கிறவனுக்கு ஒரு வேளை சோறு கொடுத்தால் வயிறார சாப்பிட்டேன் என்று வாழ்த்து விட்டு போவான். தலைவாழை இழை விரித்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு திகைத்து போகிற அளவிற்கு ஒவ்வொன்றாக பரிமாறி சிலவற்றை சாப்பிட முடியாமல் விட்டு வைத்து என்ன சாப்பிட்டா என்றால் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டா நிறைய இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திட்டங்களை தருகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி. பசித்தவனுக்கு சோறு மட்டும் போடுவதில்லை, இலை விரித்து அதில் வகை வகையான பதார்த்தங்களை தருவதை போல இந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கு திட்டங்களை தருகிற இந்த கட்சி. அதனால் சொல்கிறேன், இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 30 விழுக்காடு என்று முதலாக தந்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். திருநங்கையர்களை பற்றி தம்பி மாசு சொன்னார், என்னுடைய தனிநபர் மசோதா 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது என்று. இந்தியா முழுவதும் அரசு வேலைகளிலும் தனியார் வேலைகளிலும் பெண்களுக்கு 30 விழுக்காடு தமிழ்நாட்டை போல தர வேண்டும் என்ற என்னுடைய மசோதா இன்னும் விவாதத்திற்கு வராமலே நிற்கிறது. அந்த 30ஐ இன்றைய கழகத்தின் தலைவர் 40 விழுக்காடாக மாற்றியது எத்தனை பெண்களுக்கு தெரியும்? 100 வேலை காலி இருக்கிறது என்றால் அதில் 40 இடங்கள் பெண்களுக்கு என்று ஒதுக்கி வைத்த பெருமை நமக்குத்தான் சேரும். தேர்தலில் போட்டியிடுவதல்ல, எந்த அலுவலகத்தில் எந்த மூலையில் வேலை காலியானாலும் சரி அதில் 40 இடங்கள் பெண்களுக்கு என்று சொல்லி சரித்திரம் படைத்து பெண்களை உயர்த்துகிற பொருளாதார ரீதியாக அவர்களை பலப்படுத்துகிற கட்சி. அதை போல 3 விழுக்காடு வேலை வாய்ப்பினை விளையாட்டு வீரர்களுக்கு தருகிற நிலையினை தம்பி உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். அர்ஜுனா விருது பெற்றவன் இதை வைத்துக்கொள், எனக்கு நல்ல வேலை கொடு என்று கேட்டான். தமிழ்நாட்டில் விளையாட போகிறவர்களை போதும் விளையாடியது, படிக்க போ என்று சொன்ன பெற்றோர்கள் போ நன்றாக விளையாடினால் உனக்கு உடனே வேலை காத்திருக்கிறது இந்த ஆட்சியில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த துறையினை வழிநடத்துகிறவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின். 2 நிலைகளில் அவர் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். 2 தடங்களிலே அவர் நடப்பதன் மூலம் எங்களுக்கெல்லாம் புல்லரிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை நம்பிக்கையினை தந்திருக்கிறார். தம்பி மாசு அழைத்தார், வந்தோம் என்பதல்ல, அடிக்கடி அழைப்பார், வருவோம், பேசுவோம். தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு அது இல்லாத நேரத்தில் கழகத்தினுடைய கொள்கைகளை முன்வைத்து போராட்ட நேரத்தில் அந்த போராட்டத்தை விளக்கி இளைஞர்களை அழைத்து வைத்து பாசறை கூட்டம் நடத்தினால் அதிலே பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேச வந்திருப்பது, இப்படி ஒரு இளைஞன் என்று சொல்கிறோமே அதற்கு காரணம் 2 தடங்களில் அவர் தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று, அவருக்கு கொடுத்த இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பின் மூலம் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் எப்படி செயல்பட்டாரோ அதை போல இன்னும் கொஞ்சம் வேகமான ஒரு குதிரையாக ஓடுகின்ற, இன்றைக்கு விளம்பர படத்திலே ஒரு குதிரையிலே அவர் வருவதை போல இன்றைக்கு இளைஞர் அணியை ஒரு குதிரையிலே முன்னால் செல்கிற வீரனை போல அவர் நடத்துகிறார். நம்பிக்கை மிகுகிறது. இளைஞர்கள் இல்லாத இயக்கம் மெல்ல 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 தேய்ந்து போகும். ஒரு தலைமுறையோடு எதுவும் முடிந்து விடுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு பின்னால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேச முடியாமல் பேசுகிறார், பெயர்களை மறந்து போகிறார். பார்த்து பரவசப்பட்டவர்கள் எத்தனை பேர் அவருடைய பேச்சை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்திருக்கிறோமே. பேச ஆரம்பித்தால் எத்தனையோ பேசக்கூடியவராயிற்றே. மாணவர்களுடைய அமைப்பிலே ஒரு காலத்திலே அவர் முன்னணியிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நின்றவர். வயதின் காரணமாக என் அண்ணன் பாலு நடக்கிற போதே குதிரையை போல நடக்கிறவர் இப்போது வந்து பேசுகிறார், கொஞ்சம் சிரமப்படுகிறார். இது வயது, தவிர்க்க முடியாது. மாசு, நான், இவர்களெல்லாம் ஒரே தலைமுறை. எங்களுக்கு பின்னால் இன்னொரு தலைமுறை வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் இந்த கட்சியின் மேல் அக்கறை கொண்டவனை தவிர நாங்களே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல. நான் யாரையும் விடமாட்டேன் என்று நடக்கவே முடியாத காலத்தில் 90 வயதானவன் எல்லாம் நாடாளுமன்றத்தில் பார்த்திருக்கிறோம். 90 வயது கூட ஒரு தப்பான வயது அல்ல. நடக்கவே முடியாது, கூட்டி வந்து உள்ளே உட்கார வைப்பார்கள். அப்போது அந்த பொறுப்பை விடாதவர்கள் எல்லாம் இருக்கிறார். பொறுப்புகளை விடுங்கள் என்று சொல்லவில்லை, இருக்கிற போதே இன்னொருவரை கைப்பிடித்து அழைத்து வாருங்கள் என்று தான் சொல்கிறோம்.
இளைஞர்களுக்கு வழிவிட்டு எழுந்து போய் நீ உட்கார் என்று சொல்வதல்ல. வா, நீ நானும் ஓடுவோம். என்னை விட நீ வேகமாக ஓடினால் நீ பெரிய ஓட்டக்காரன் என்ற விருது தானாக வந்து சேரும். எனவே நான் ஒதுங்கி கொண்டு நீ ஓடு என்று சொல்லுகிற கட்சி அல்ல திமுக. எல்லோரும் ஓடுகிறோம். அதில் நாங்கள் பார்த்து பரவசப்பட்டு மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு ஒரு இளைஞர் பெரும் சேனை இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. கையில் கருப்பு சிவப்பு கொடியேடு என்றால் அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின். அந்த நம்பிக்கையில், அந்த மகிழ்ச்சியில் தான், அந்த பெருமிதத்தில் தான், அந்த பூரிப்பில் தான் எங்களுக்கு இந்த இயக்கம் வாழ வேண்டும். தாய் தகப்பனை விட, வேறு சொத்து சுகங்களை விட, வாழ்க்கையின் கனவுகளை விட எங்களுக்கு திமுக தான் பெரிது என்று கருதுகிறோமே நம்மை போன்றவர்கள். வேறு என்ன நமக்கெல்லாம் வேறு என்ன இருந்திருக்கிறது? போராட்டமா முன்னணியில் நிற்போம், சங்கடங்களா தாங்கிக் கொள்வோம், தலைவனுக்கு ஒன்றா உயிரையும் தருவோம், மொழிக்கு ஒன்றா எதையும் இழக்க தயாராக இருப்போம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தை சார்ந்த நமக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து இன்னும் வேகமாக நடைபோடும் என்ற நம்பிக்கையை தருகிற அந்த இளைஞனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதை விட வேறு என்ன வேலை இருக்க முடியும்? இது அவரை ஊக்கப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு. தம்பி, உன்னை பார்த்து எங்களுக்கு நம்பிக்கை வருகின்றது. இந்த இயக்கம் எந்த காலத்திலும் சோர்ந்து போகாது, தோற்று போகாது. தேர்தலில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் கொள்கை அளவில் நமக்கு ஈடு இந்திய நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. எந்த காலத்திலும் நமக்கு பின்னடைவு கிடையாது, எதிர்காலத்திலும் கிடையாது என்பதற்கு ஒரு பெரும் பட்டாளத்தை இன்றைக்கு தனக்கு பின்னால் இழுத்து கொண்டு போகிறவர். இன்றைக்கு காலையில் பார்த்தேன் அவருடைய வீட்டில் பல பேர் புதிய முகங்கள், எனக்கு புதிய முகங்கள், ஆண்களும் பெண்களும். ஆனால் என்னை பார்த்து அவர்கள் வணக்கம் சொன்ன போது நான் எல்லோருடைய முகங்களையும் பார்த்தேன். இவர்கள் எல்லாம் எதை எதிர்பார்த்து வந்தார்கள்? இந்த இயக்கம் என்ன தரும் என்று வந்தார்கள். நாளைக்கு நகரமன்ற உறுப்பினர் பொறுப்பு, மேயர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு இது கிடைக்கும் என்றா? இல்லை. எங்களுக்கு இவனை பிடித்திருக்கிறது, இந்த கட்சியை பிடித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிறது என்பதை காலையில் தொலைக்காட்சியில் பார்த்தோம். அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலே மிக முக்கியமான பொறுப்பு விளையாட்டுத்துறை, அடுத்து திறன் மேம்பாட்டுத்துறை. இந்தியாவில் நம்பர் 1 தமிழ்நாடு என்று சொல்வது நிதி ஆயோக் என்ற அமைப்பு. நாங்கள் சொல்லவில்லை. அந்த அளவிற்கு திறன் வளர்த்து, அந்த திறனுக்கேற்ற வேலையும் தந்து, விளையாடுகிறவர்களுக்கு ஊக்கம் தந்து, ஒலிம்பியாடை பற்றி சொன்னார்கள். நாளைக்கு உலக ஹாக்கி போட்டி நடைபெற இருக்கிறது. சென்னையிலும் மதுரையிலும் கார் ரேஸ் நடக்கிறது. இதெல்லாம் எதற்கு என்று எண்ணக்கூடும். ஆனால் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பார்களே. எங்கோ வெளிநாட்டுக்கு போகிறவர்களுக்கு இன்றைக்கு சென்னையும் தமிழ்நாடும் இடம் தருகிறது. கிராமப்புறத்தில் பிறந்து மீனவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே பிறந்து மிகப்பெரிய திறமையாளர்கள். ஒரு காலத்தில் ட்ரையத்லான் என்று ஒரு போட்டி உண்டு. ஓட வேண்டும் வேகமாக, அடுத்து அதே வேகத்தில் தண்ணீரில் விழுந்து நீச்சல் அடிக்க வேண்டும், மூன்றாவதாக எழுந்து சைக்கிளில் வேகமாக போக வேண்டும். இந்த மூன்றிலும் வெற்றி பெற்று இந்தியாவில் அதிசயிக்கத்தக்க வெற்றியை காட்டிய அமுதா என்கிற பெண்மணி பிறந்தது மீனவர் சமுதாயத்தில், கடலோரத்தில் ஒரு ஏழை குடிசையில். அந்த பெண் இன்றைக்கு என்ன ஆனார் தெரியாது. அதே போல பல பேர். ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டில் திறமை உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வீட்டில் இருப்பவர்கள் தருகிற ஊக்கத்தை விட எங்கள் அரசு தரும். அதற்கு காரணம் இந்த இளைஞர். ஆக ஏற்றுக்கொண்ட பொறுப்பு 2. ஒன்று கட்சியின் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு. அது எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களுக்கு இந்த இயக்கத்தின் அடுத்த தலைமுறை வேண்டும். அது வெறும் கூட்டமாக இருக்கக்கூடாது, அது இராணுவ பட்டாளமாக இருக்க வேண்டும். கட்டுக்கோப்பு குலையாதவர்களாக, நீட்டிய இலக்கை நோக்கி பாய்கிற அம்புகளாக, கொள்கையிலே கொஞ்சம் கூட வழுவாதவர்களாக, எதிர்பார்ப்பு என்பது 2வது என்று நிறுத்திவிட்டு ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிறையிலே இருந்து வந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் நான் தேர்தல் களத்தில் நின்றேன். 18 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் தளபதி சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டார். காத்திருந்தோம், பொறுமையாக இருந்தோம், உழைத்தோம், தொடர்ந்து நடந்த போராட்டங்களில் பங்கேற்றோம். இது நானும் அவரும் இல்லை, இங்கு இருக்கிற எல்லோருக்கும் பொருந்தும். மாசு இளைஞரணிகளை தொடங்கினார். அதற்கு முன்னால் பல்வேறு பொறுப்புகள் இருந்தார். கிட்டுவுக்கு பின்னால் இருந்து பாடம் கற்றார். அவருடைய அந்த வளர்ப்பின் மூலம் அந்த செயல்பாடுகள் இன்றைக்கு மாசுவினால் மிளர்கிறது என்று சொல்கிற போது, அன்றைக்கு கிட்டுவை பார்த்து எப்படி நாம் பெருமை அடைந்தோமோ அதே போல இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பெருமை அடைகிறீர்கள். நாங்களும் அதே பெருமையை அடைகிறோம். தம்பி, மாவட்ட செயலாளராக உன் பணி பாராட்டத்தக்கது. மருத்துவத்துறை அமைச்சராக
நீ ஆற்றுகிற பணி இன்றைக்கு மருத்துவமனைகள் உயர்ந்து போயிருக்கிறது. உயிர்காக்கும் மருந்து தருகிறீர்கள், மருத்துவமனையின் தரத்தை உயர்த்துகிறீர்கள். விபத்திலே அடிபட்டவனுக்கு 48 மணி நேரத்தில் ஆகிற சிகிச்சை செலவை இந்திய நாட்டில் வேறு யார் ஏற்கிறார்கள்? எங்களை தவிர. யாராக இருந்தாலும் சரி. எந்த மருத்துவமனையை சேர்க்கிறது? எவ்வளவு செலவாகும்? ஐயோ என்று தவிக்க வேண்டாம், கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்த்து விடு, அதற்கான செலவை எங்கள் அரசு பார்த்து கொள்ளும் என்ற துறைக்கு அவர் அமைச்சர். அதைத்தான் சொல்கிறோம். எப்படி தளபதி கட்சியின் தலைவராக, மாநிலத்தின் முதலமைச்சராக 2 குதிரைகளையும் மிக சிரமமாக இல்லாமல் ரொம்ப லகுவாக ஓட்டுகிறாரோ, மாநிலங்களின் உரிமைகளை பறிகொடுக்க மாட்டோம் என்ற உரிமை குரல் ஓங்கி டெல்லியில் ஒலிக்கிறது என்று எங்கள் குரல் என்றால் அதற்கு காரணம் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின். ஆளுநராவது யாராக இருந்தாலும் எனக்கு என்ன, நான் கலைஞரின் மகன் என்று மட்டுமில்லை, கழகத்தின் தலைவன் என்று நடக்கிறார். அதுபோல உதயநிதி 2 பொறுப்புகள், மாசு 2 பொறுப்பு, ஆளாளுக்கு 2 பொறுப்பு. ஆக இது ஏதோ எங்களுக்கு வகித்த பதவி சூட்டப்பட்ட மகுடம் அல்ல, கடமைகள் அதிகமாகின்றது என்று பணியாற்றுகிற வரிசையில் 49 வயது என்றார்கள். அதெல்லாம் வயதெல்லாம் சும்மா ஒரு கணக்கு தானே தவிர அது ஒன்றும் பொருட்டு அல்ல. ஆனால் அதற்குள்ளாக அவர் காட்டுகிற நிதானம், தொலைநோக்கு பார்வை. முதலில் அவர் என்னிடம் முதலாக பார்த்தபோது கேட்டது, அண்ணா இந்த கட்சியினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு எதை படிக்க வேண்டும் என்று தான் கேட்டார். அன்பகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்ற போது படித்துவிட்டு பேசினார் என்று எல்லோருக்கும் தெரிந்தது. அதே போல அவரை போல, கலைஞரை போல எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஆழமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம், தளபதியை போல ஒரு ஓயாத உழைப்பு, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு திறமைகள் மட்டுமில்லை அணுகுமுறையும் இருக்கின்ற காரணத்தால் எங்கள் நம்பிக்கை என்பது வெறும் எதிர்பார்ப்பு இல்லை, மிகப்பெரிய நனவாக போகிறது. இந்த இயக்கம் அண்ணா காலத்தில் உருவானது, கலைஞர் காலத்தில் வலிமை பெற்றது, தளபதி காலத்தில் ஓங்கி உயர்ந்தது, உதயநிதி காலத்தில் அது இமயத்தின் உச்சியை தொடும். நான் அவரிடம் சொல்லி இருக்கிறேன், தம்பி எங்கள் கனவு இருக்கிறது, நீண்ட நாள் கனவு, உன் காலத்தில் அது நிறைவேற வேண்டும். உன்னுடைய காலத்தில் தான் இந்திய நாட்டின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழ் மாறியது என்ற நிலையை நாங்கள் காண வேண்டும். இந்த இளைஞர்களை கொண்டு அதை நடத்தி காட்டு என்று சொல்லியிருக்கிறோம். மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படாது, கூட்டாட்சி தத்துவம் நிலை பெறும் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு அரசியல் சட்டத்தின் மாண்புகளை காப்பாற்றக்கூடிய கட்சி திமுக என்பதை மேலும் வலிமைப்படுத்துகிற பொறுப்பு அவருக்கு உண்டு. ஆக இந்த பாராட்டு என்பது அவரை உற்சாகப்படுத்த, ஊக்கப்படுத்த மட்டுமில்லை, கடமைகளை சுட்டிக்காட்ட. நீங்கள் ஏற்றிருக்கிற பொறுப்பு சாதாரணமானது அல்ல. இளைஞரணி செயலாளர் பொறுப்பு, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பை தாண்டி துணை முதலமைச்சர், இவைகளெல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு தந்த அங்கீகாரம். இன்னும் நிறைய சாதிக்க இருக்கிறார் இந்த நாடு, அதை காண இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வலிவு பெறும், பொலிவு பெறும், மேலும் மேலும் வளரும் என்றால் எங்களுக்கு இருக்கிற அடுத்த தலைமுறையை போல, அந்த தலைமுறை வளர்த்து வழிநடத்தி செல்கிற ஒரு தலநாயகன் உதயநிதி ஸ்டாலினை போல வேறு யாருக்கும் இல்லை என்ற இருமாப்பு என்று கூட சொல்லலாம். அந்த பெருமிதத்தோடு நாங்கள் எல்லாம் வந்து வாழ்த்தி இருக்கிறோம். தம்பி நீடு வாழ்க, நிலைத்து வாழ்க. நிதானமாக தளபதி அண்ணன் ஸ்டாலின் சொன்னதை போல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். காரணம், இந்த கருப்பு சிவப்பு கொடி என்று நான் முதலில் சொன்னதை போல நம்முடைய உயிர், இந்த மண்ணினுடைய மானம், இது இல்லாமல் போயிருந்தால் தமிழன் எல்லாவற்றையும் இழந்திருப்பானே. அதை காப்பாற்றுங்கள், அடுத்த தலைமுறை கையிலே வைத்து என்று மற்றவர்களோடு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.